நம்ம தேவனோட வார்த்தை எந்த தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதாவது நாங்கள் நிறையா நன்றி சொல்கிறத பற்றி கேட்டுட்டோம், இன்றைக்கி என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு தாட் வந்திருக்கும். ஏன்னா நம்ம எப்போதுமே கேட்டிருக்கோம், நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் செஞ்ச இதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நன்றியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதை என் வாழ்க்கையில் நான் அதை அப்ளிகபிள் பண்ணதுனால என் லைஃப்பில் கர்த்தர் எனக்கு நிறையா ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு. உங்கள் லைஃப்லேயும் கர்த்தர் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவார். வசனம் நம்ம வாசிக்கிறதுக்கு முதல் வசனம் மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆனால் இங்கெங்க நன்றி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களோட கேள்வியாக இருக்கும். நான் அதை முதல்ல நம்ம நன்றி செலுத்துகிறோம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னுரையை, அதாவது நம்ம ஏன் அதுக்கு போகணுங்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு வசனம் சொல்லுது, அதாவது அருளப்படும்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம், உண்மையாலுமே நம்ம லைஃப்பில் நிறையா விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு அற்புதத்துக்கு, ஒரு விடுதலைக்கு, ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு, நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்துக்கு, ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சொல்லப்போனால் அதுக்கு நம்ம விசுவாசிச்சிடும் இருக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட நீங்கள் அது விசுவாசிக்கிறியானா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு அது செய்வார்னு முழு மனசாக விசுவாசிக்கிறேன்னு நம்ம தான் சொல்லுவோம். ஆனால் யாராவது உங்ககிட்ட அதுக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்களான்னு கேட்டால் நம்ம பதில் என்னவா இருக்கும்? இன்னும் நடக்கவே இல்லை, நான் எதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இன்றைக்கியோட தலைப்பு என்னென்னா, நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சு விசுவாசிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக தான் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சீக்கிரமாக பெற முடியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறையா விஷயங்களை எதை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதை சீக்கிரமாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்வார். அதை நான் எதனால சொல்கிறேன், வசனம் எடுங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். அதாவது இங்கேயும் ஒரு ஜெபத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற ஜெபம் என்னன்னா, நீங்கள் இந்த ஜெபத்தை நன்றியாக செலுத்த சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுங்கிறோம் அந்த விஷயத்துக்காகங்கிறத பொறுத்து தான் நம்ம ஆசீர்வாதமும் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அது நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக நடக்க போதா இல்லை லேட்டாக போதான்னு தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதாவது எப்படி ஒரு ஜெபத்துக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமோ அதே சதவீதம் தான் இங்கே சொல்லுது நன்றியும் முக்கியம். நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி நன்றி சொல்லணும். இப்படி சொல்லலாமே, அதாவது ஒரு விசுவாசத்தையும் நன்றியையும் நீங்கள் என்றைக்குமே பிரிக்க முடியாது. நீங்கள் ஒன்று விசுவாசிக்கிறீங்க, என்னென்னு விசுவாசிக்கிறீங்க, எனக்கு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அதை குறித்து விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் அதுக்கு நன்றி சொல்லவும் முடியும். ஏன்னா நீங்கள் நம்புறீங்க அது கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி தான், அதனால தான் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நன்றி சொல்கிறது சுலபம். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் முதல் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம விசுவாசிப்போம், நான் கடவுளே நீங்கள் எனக்கு செய்யணும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதை குறிச்சுங்கிற கவலை நம்ம வாழ்க்கையில் அது குறித்து இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், ஒரு விடுதலைக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம விசுவாசிப்போம் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு விடுதலையை தருவார். ஆனால் அந்த விடுதலை அடையிற வரைக்கும் விசுவாசம் இருக்கும், ஆனால் அது கூடவே கவலையும் ட்ராவல் ஆகிட்டு தான் வருது. ஆனால் இங்கே சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது நீங்கள் கவலைப்படலைன்னா கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களால் நன்றி செலுத்த முடியும். நம்ம இப்படியும் சொல்லலாம், அதாவது நன்றி செலுத்தினீங்கன்னா நீங்கள் அதுக்கு கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை ஜெப குறிப்புக்கு இப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். அதுக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டிக் போட்டுடலாம், ஏன்னா கண்டிப்பாக அதில் விசுவாசம் இருக்குது. ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
இன்னும் நிறைவேறல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த ஒன்றுக்குமே நீங்கள் இப்போ வரைக்கும் நன்றி சொல்லலைன்னு தான் அர்த்தம். ஆனால் எப்படி நம்மளால ஒரு விஷயம் நிறைவேறதுக்கு முன்னாடி நன்றி சொல்ல முடியும்? அது ஒரு கடினமான செயல். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் நான் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நன்றி சொல்வீங்கன்னா, நடக்கிற வரைக்கும் அந்த காலங்கள் தாமதமாக இருக்கு, நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் அதுவே நீங்கள் நன்றி முன்னாடியே செலுத்திட்டீங்கன்னா, அதாவது எப்படி சொல்லலாம், நாங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசிட்டு நடக்கிற வரைக்கும் அது நடக்க போகுதுங்கிறதுக்கு நன்றி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அது சீக்கிரமாக செய்வார். இப்படி சொல்லலாமே, அதாவது நான் ஒரு கடன் அடைக்கணும்க்கா ஜெபம் பண்ணுறேன், நம்ம இப்படி ஜெபம் பண்ணணும். அதாவது தேவனே எனக்கு நீங்கள் வசனம் சொல்லுது நான் கடன் வாங்காது இருப்பேன், கடன் கொடுப்பேன்னு சொல்லுது, என்னை அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. நான் ஒரு ஞானத்துக்காக அறிவுக்காக ஜெபம் பண்ணுறோம். வசனம் சொல்லுது யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்களோ கர்த்தர் அவருக்கு ஞானத்தை அருள்றாரு. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் நான் ஞானத்துக்காக கேட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னைய உற்சாகப்படுத்தி என் லைஃப்பில் பெட்டராக நடத்திட்டு போகிறதுக்காக நன்றி. அதாவது எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அதை நன்றியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அதிசீக்கிரமாக நிறைவேறிடும். பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு என்ன நினைப்போம், நம்மளால் பார்க்க முடியாத விஷயத்துக்கு நமக்கு அதுக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம நடக்க போகுதுங்கிற நம்பிக்கை இருக்கும், ஆனால் அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வராது. நம்ம வீட்டிலே எடுத்துக்கோமே, நம்ம அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம், எனக்கு இதை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறோம். அவங்க சொல்லுவாங்க, சரி நாங்கள் உன பர்த்டே அன்னைக்கு கிஃப்டாக வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனால் அந்த பிறந்தநாள் வர வரைக்கும் நம்ம எண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாள் பிறந்தநாள் எப்போ வரும், அப்புறம் வேறு சந்தேகம் வேறு ஒரு நடுவில் போய் என்ன செய்வோம், என் பிறந்தநாளுக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு ஞாபகம் இருக்கா? என் 10 நாள் என் பிறந்தநாள் வருது, கவுண்ட் டவுன் போட்டு நம்ம பேரண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஞாபகப்படுத்துகிறோம். இந்த செயல் மூலமாக நம்ம உண்மையாலுமே என்ன சொல்கிறோன்னா, எனக்கு நீங்கள் மறந்துட்டீங்க நான் கேட்டதுன்னு எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு ஞாபகம் படுத்துகிறேன். ஆனால் இப்படி நம்ம ஞாபகப்படுத்தும் போது இதே நமக்கு யாராவது அதை பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன நினைப்போம், நான் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு நீ திருப்பி திருப்பி செய்கிற? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு அப்படிப்பட்ட பதில் தான் தோணும். அதுதான் இங்கேயும் சொல்ல. ஆனால் அதுவே நீங்கள் ஒவ்வொரு நாள் போய் இன்னைக்கு இன்னும் 9 நாள் இருக்கேன் பிறந்த நாளுக்கு, நீங்கள் வாங்கி தருவீங்க நான் நம்புகிறேன், அதுக்கு நன்றி டேடி, நன்றி மதர் அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொன்னீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா உங்களோட மனப்பான்மையும் உங்களுக்கு உங்களோட உணர்வும் எப்படி இருக்கும்? அதாவது என்னை நம்புகிறாங்க, ஒரு பொருளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம 2 பொருளாக செய்வோம். ஏன்னா நம்ம மனம் எப்படி இருக்குது, என்னை நம்பி தான் எனக்கு நன்றி செலுத்துகிறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு நான் உண்மையாக இருக்கணும். அப்படி நம்ம மனுஷனாங்கள் நம்மளே வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியறதில்லை. ஆனாலும் நம்ம இருக்கும்போது, ஆனால் தேவன் பிதா சொல்கிறார், நான் உண்மையுள்ள தேவன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு எதை கொட்டு விசுவாசித்து எதுக்கு நன்றி சொல்கிறீங்களோ அந்த ஒவ்வொன்றும் தேவனுக்கு என்னன்னு கேட்குதுன்னா, நான் உங்களை நம்புகிறேன் தேவனே, நீங்கள் எனக்கு செய்வீங்க, அதுக்காக நன்றி. அது அவரை மனசு உருக்குது. அதாவது வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதே மாதிரி தான் இன்னொரு வசனம் இருக்குது, 1 தெசலோனிக்கர் 5:18 படிச்சிங்கன்னா அங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதி பண்ணுறது தான் தேவனுடைய சித்தம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எப்படி விசுவாசம் நன்றியும் பிரிக்க முடியாதோ, கர்த்தரோட பிரியமும் கர்த்தருடைய சித்தமும் பிரிக்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லி பழகிக்கிட்டிங்கன்னா அது தேவனுடைய சித்தம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தர்லேருந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாம். ஏன்னா நமக்கு நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் நன்றி சொல்ல, இல்லைங்களா? அதனால் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யார் மூலமாக கதையிலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அதை ஒப்பிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், நமக்கு ஒரு வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கற்றுக்கிறதுக்கு உதவும். அதனால தான் நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் யார் எடுக்க போகிறோன்னா, மத்தேயு 15:28 இது நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதாவது இங்கே ஒரு கானானிய பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குழந்தைக்கு
பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்க குழந்தைக்கு. அதனால வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உதவி செய்யுங்க. ஆனால் அங்கே வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வந்து காதிலே கேட்காத மாதிரி அவர் நடந்து போகிறார். அதாவது நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நம்ம நிறைய அற்புதங்களை படிச்சிருக்கோம். தேவன் என்றைக்குமே அப்படிப்பட்டவராக நடந்துக்கிட்டதே நம்ம பார்த்ததுலே கிடையாது. இவங்க கிட்ட தான் அப்படி நடந்திருக்காரு. அதாவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொன்னால் அவர் எப்போதுமே மனது உருகி தான் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே அவர் அற்புதத்தை செஞ்சுருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற கானானியா பெண்ணுக்கு தேவன் வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு கிறிஸ்து பாட்டு தானாக நடந்து போயிட்டுருக்காரு. வசனம் சொல்லும், வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அந்த பெண் வந்து அழுது கஷ்டப்படுத்துவாங்க, அதாவது வந்து ஒப்பாரி வைப்பாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுவோம். நான் வந்து எனக்கு செய்யுங்க, என் பிள்ளைக்கு வந்து இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தேவன் சொல்லிடுவாது, இது வந்து நான் வந்து வந்தது இங்கே இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு தான் உதவி செய்யறதுக்கு, என்னால் வந்து இந்த அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த பெண் என்ன பண்ணுவான்னா அதாவது நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிச்சுட்டு அப்புறம் கர்த்தர்கிட்ட சொல்லுவா, இந்த நீங்கள் வந்து அப்பத்தை வந்து நாய்களுக்காவது போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது இங்கே என்ன மீன் பண்ணுறேன்னா, இங்கே அந்த பெண் வந்து அழுதுகிட்டு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அற்புதம் நடக்கலை. ஆனால் அவங்க கீழே விழுந்து கர்த்தரை ஆராதிப்பா. அதாவது வந்து கர்த்தரை வந்து துதிக்கிறது, கர்த்தரை வந்து மேன்மைப்படுத்துறது, கர்த்தரை நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்கிறது. வசனம் சொல்லுது அவங்க வந்து வர்ஷிப், அதாவது வந்து ஆராதிச்சுட்டு இருப்பா. அவள் ஆராதனைக்கு அப்புறம் தான் அவள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாள், கர்த்தரும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். இங்கே ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் ஜெபம் எப்பயாவது ஒரு வேளை கர்த்தரே எனக்கு இதை செய்யுங்க, தயவு செஞ்சு இதை செய்யுங்க, அழுது அழுது ஜெபிக்கிறதுனால தான் ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு கிடையாது. ஆனால் இந்த பெண் வந்து கர்த்தர்கிட்ட எப்படி நன்றி சொன்னாலோ அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட அந்த இதுக்கு நன்றி சொன்னீங்கன்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா, அது வந்து உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அதாவது அவள் அழுத வரைக்கும் அவளுக்கு அற்புதம் கிடைக்கல, ஆனால் அவள் எப்போ வந்து அதுக்கு ஆராதிச்சாலோ அதே விஷயத்துக்கு அவளுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. நம்ம வந்து இந்த பெண்ணிருந்து என்ன கற்றுக்கணும்னா, நம்ம தைரியமாக கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கணும். அதாவது வந்து தைரியம்னா என்ன, கர்த்தர் எனக்கு இது செய்வாருன்றதுக்கு விசுவாசிக்கிறோமோ அதே மாதிரி கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாருங்கிறதுக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு அதைய நிறைவேற்றுறார். அடுத்த உதாரணம் வந்து பவுலன் சீலா, இவங்க கதையும் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16:25 இதை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அவங்கள வந்து சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த கதையில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் அதை படிக்கும்போதே புரியும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வசனத்தில் அவங்க ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் துதிச்சாங்கன்னு வரும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நம்ம முதல்ல ஜெபம் பண்ணிக்கணும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எதுக்காக இருக்கும், நம்ம கர்த்தர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து ஒரு சுகம் வேணும், எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்டடீஸில் நல்ல மார்க் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க ஜெபம் பண்ணது எங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருந்த இருண்ட காலத்தில் தான் இவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் நாளைக்கோ நாளைக்கோ ரோமன்ஸ் வந்து இவங்க கொல்லுவாங்களா இல்லை இவங்களை வந்து சாவடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத நிமிஷம். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு அந்த மாதிரி நிறையா சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பிரிசன், அதாவது இவங்க இருந்த சிறைச்சாலைகளில் வந்து, அதாவது நம்ம ஊர் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இப்போயே இருக்கிற திகிலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம யாருமே சிறைச்சாலாம் போனதில்லைல்ல. அந்த காலத்தில் லைட்லாம் இருக்காது, கரண்ட் இல்லை, வெளிச்சம் வந்து கேண்டலில் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையே ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும்போது இன்னமே அவங்களுக்கு அது கடினமான வாழ்க்கை. ஏன்னா அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாத. பகலில் பிரச்சனை கிடையாது, ஆனால் ராத்திரியில் வந்து கருகும்னு இருக்கும். அங்கெல்லாம் வந்து வெளிச்சம்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க சிறைச்சாலையில். அவங்க வாழ்க்கையோட அப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அதாவது அடுத்த நாள் நான் உயிரோடு இருப்பனா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. ஆனால் அப்போ அவங்க பண்ணது என்னென்னா, முதல்ல ஜெபம் பண்ணாங்க. வசனம் சொல்ல அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது விடுதலை ஆகணும் அப்படிங்கிற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே அவங்க இல்லை, அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி பல
இருட்டான சூழ்நிலைகளை, ஒரு வெளிச்சம் கூட இல்லை, எதுவுமே தெரியல, யார் நம்ம கூட இருக்கானே தெரியல, யார் நமக்கு விரோதியாக இருக்கா, யார் நமக்கு உதவி செய்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தது நம்ம இருப்போமா இல்லையானே, நம்ம லைஃப் வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத சூழ்நிலையில் நம்மளும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் அந்த விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு எப்படி இங்கே பவுலன் சீலா வந்து அதுக்கு நன்றி சொன்னாங்களோ, நம்மளும் அதை பண்ணினோம்னா நமக்கு சிறைச்சாலை கதைகள் எப்படி இங்கே உடஞ்சுதோ நம்ம லைஃப்லையும் நம்ம மாற்றங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து பீட்டர் ஸ்டோரியை கற்றுருக்கோம். அவரையும் சிறைச்சாலையிலேருந்து தான் காப்பாற்றி ஏஞ்சல் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே ரெண்டுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே ஏஞ்சல் வந்து ஆமாம் பேதுருவை கையால் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. ஆனால் இங்கே பவுலன் சீலா துதிச்ச துதி வந்து அந்த சிறைச்சாலையில் இருக்கவங்க எல்லாருக்குமே விடுதலை தான். ஏன்னா எல்லாரோட கதவும் உடஞ்சிருச்சு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டா கூட நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் சுற்றியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங், அந்த நன்றி அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். அதாவது உங்களுக்கு உண்டான கட்டுகள் அறுக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களோட கட்டும் உங்களோட சேர்ந்து அவிழும். இது வந்து மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். ஆமேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் மற்றவங்களுக்காக யாருக்காவதுக்காக ஜெபிக்கிறீங்களா, மனசால் விரும்புகிறீங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களும் கர்த்தர் வந்து எப்படி பவுல் சீலாவோட மற்ற பிரிசனஸ் இது பண்ணாரோ, விடுதலை பண்ணாரோ, அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் விடுதலை பண்ணுவார். ஆமீன். மூணாவது எக்ஸாம்பிள் யாருன்னா ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறையா விஷயம் இருந்திருக்கு. அவர்கிட்ட நம்ம நிறையா கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா அவர் வந்து மனுஷனாக இந்த உலகத்தில் இருக்கும்போது உண்மையாலுமே அவர் மனிதனாக இருக்கும்போது மனுஷனாக நம்ம எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்கார். அவர் எவ்வளோ 100க்கு 100 தேவனோ 100க்கு 100 அவர் மனுஷனாக தான் இந்த உலகத்தில் இருந்தார். அதனால் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம வயசு அவர் வந்து 30-32 வயசில் கிட்ட தான் அவர் இறந்தார். ஆனால் அவர் பண்ண உலகத்தில் பண்ண மிகப்பெரிய சாதனைகள்லாம் இப்போ வரைக்கும் யாருமே பண்ணல. அவரோட சின்ன வயசில் அவர் சாதிக்க முடிஞ்சது எதனாலனா அவர் இருந்த அவரோட குணாதிசயம், அவர் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள், அவர் வாழ்க்கையை எப்படி நடத்தி சென்றார்னு தான். அதே மாதிரி நம்மளும் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டா நம்மளும் நிறைய விஷயங்களை சீக்கிரமாக பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இங்கே வந்து நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறையா இருக்குது. பட் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 6வது வசனம். இதையும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இங்கே வந்து இங்கே தெரிஞ்ச நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம சண்டே க்ளூஸில் படித்த எக்ஸாம்பிள் தான். அதாவது வந்து 5 அப்பமும் 2 மீன்களும். அதே விஷயம் வந்து பல இதில் இருக்கும். அதாவது மத்தேயுவில் இருக்கும், மார்க்கில் இருக்கும், லூக்காவில் இருக்கும். ஒரே விஷயம் அதாவது பல கண்ணோட்டத்தில், அதாவது வந்து மார்க்கு பார்த்த விதத்தில் எழுதியிருப்பார், மத்தேயு பார்த்த விதத்தில் எழுதியிருப்பார், லூக்கா அவர் இதில் எழுதியிருப்பார். இங்கே வந்து என்ன சொல்லுன்னா, அங்கே வந்து கர்த்தர் வந்து அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் வெறுமையாக என்னால் அனுப்ப முடியாது அப்படிங்கிற அவரோட மனசோட இதில் அவர் கேட்டார், ஏதாவது பண்ண முடியுமா இவங்களுக்கு. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒரு குட்டி பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, சரி அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வசனம் சொல்லும் வானத்தை பார்த்து அவர் அதுக்கு நன்றி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது வந்து லைனாக எல்லாரையும் உட்கார வச்சாங்க. அந்த அப்பம் 5 அப்பம் வந்து 5000 பேர் அந்த இருந்த எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அது பெருக்கிறதுக்கும் உதவுச்சு. அதாவது இங்கேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒருத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு உண்டான வாழ்க்கைக்கு அந்த நடத்துறதுக்கு உண்டான காரியங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் முன்னோட்டமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுலேருந்து விடுதலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். இப்படியும் சொல்லலாமே, நம்ம லைஃப்பில் நம்ம பெரிய விஷயத்துக்கு, அதாவது 50,000 இங்கே 50,000 வச்சுக்கலாமே, 50,000 மக்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து அங்கே சாப்பாடு போடணும். ஆனால் அவர் கையில் இருந்ததும் 5 அப்பந்தான். இருக்கிறதுக்கு நீங்கள் நன்றியாக இருந்தீங்கன்னா தான் இல்லாதது 50,000த்துக்கு நன்றியாக இருக்கிறதுக்கு பெருகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் குறித்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, எதையெல்லாம் குறித்து இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு நம்ம குறை சொல்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து எனக்கு விசுவாசமும் கிடையாது, குறிப்பிட்ட விஷயத்துக்கு நான் நன்றியாகவும்
கிடையாது. அதாவது நம்ம லைஃப்பில் இருக்கிறதுக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னா, இல்லாத விஷயத்த கர்த்தர் நமக்கு எதை நோக்கி விசுவாசிக்கிறோமோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் லைஃப்பில் நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். அதாவது நான் என்னோட ஆஃபீஸில் போய் ஒரு 1 இயர் ஆன டைமில் எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அந்த மாதிரி போனஸ் கொடுக்குற டைம். நான் எனக்கு அப்போ தான் ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மர். அதனால் நான் என்ன நினச்சேன், ஓகே நமக்கு நல்ல அவார்டு கொடுத்துருக்காங்க, நம்மளும் நல்லா வேலை செய்கிறோம். என் டீம்மேட்ஸும் எல்லோரும் என்னை பாராட்டினாங்க, என்னோடய கிளைண்ட்ஸும் பாராட்டினாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், கண்டிப்பாக எனக்கு அந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுனால எனக்கு நல்ல போனஸ் கிடைக்கும். நான் என்னோடய இதில் நான் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடலாம், அதாவது நான் எதிர்பார்த்த காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதாவது என்னோடய ஆசை பேராசை கூட இல்லை, நான் ஒரு கம்மியான அமௌண்ட்டை தான் எதிர்பார்த்து இருந்தேன். அதுக்காக சரின்னு விசுவாசிச்சு நான் விட்டுட்டேன். ஏன்னா அதை பற்றி நான் பெருசாக நினைக்கல. ஆனால் அந்த போனஸ் வந்த டைமில் எனக்கு தான் இருக்கிறதுல என் டீமில் கம்மியான போனஸ் கொடுத்தாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதாவது நான் நல்லா வேலை செய்கிறேன்னு நீங்கள் எனக்கு அவார்டு தரீங்க, என்னை பப்ளிக்காக எல்லாரையும் முன்னாடி பாராட்டுறீங்க, ஆனால் காசு எனக்கு சம்பளம் மட்டும், அதாவது என்னோடய போனஸ் மட்டும் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க. நான் ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற எனக்கு அடுத்த கேள்வி. எனக்கு வேலை செய்கிறதுக்கு மூடு இல்லை, என் கம்பெனி எனக்கு பிடிக்கல, என் மேனேஜரை எனக்கு பிடிக்கல, எல்லாரையும் நான் திட்டிகிட்டு தான் இருந்தேன், என்னடா இப்படி இருக்குது என்னடா அப்படின்னு. அதாவது அந்த எபிசோட் அந்த மாதம் ஃபுல்லாமே எனக்கு அவங்கள பற்றி ஒரே குறை தான் இருந்தது. அதாவது ஒரு டைமில் நான் ஒரு 10 நாள் கழிச்சு என்ன முடிவு பண்ணேன், நம்ம இந்த கம்பெனி விட்டு மாறிடலாம், இது எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கையின் விரத்தியில் தான் அந்த காலத்தில் இருந்தேன். அப்போ நான் சென்னையில் இருந்தேன். ஒரு டைமில் எங்கள் டேடி என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் எப்போதும் போல் புலம்பிகிட்டு இருக்கேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் முன்னாடியே சொன்னது தானே, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் வேறு கம்பெனிக்கு மாறுறேன் அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கேட்டார், போனஸுங்கிறது என்ன, உனக்கு உன் சம்பளத்து இல்லாமல் அடிஷ்னலாக கொடுக்கறது, உனக்கு மாதம் அவங்க சம்பளம் தராங்க தானே, அதை ஒன்றும் பிடிக்கலையே, கொடுத்த மாதமான சம்பளத்துக்கு நன்றி சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டார். கொடுத்த வேலைக்கு நன்றி சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் என் மனசில் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆமாம் நமக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு மாதம் சம்பளம் கிடைக்கிது, அதுக்கு நான் நன்றி சொன்னேன்னா கிடையாது. நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லலை, இல்லாத விஷயத்துக்கு ஒன்று குறித்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் என்னோடய இதையை மாற்றிக்கிட்டேன். நான் சரி நம்ம இருக்கிற வேலைக்கு நன்றி சொல்லணும், இருக்கிற மேனேஜருக்கு யாரை திட்டிகிட்டு இருந்தனோ அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாதம் எனக்கு அந்த வருமானத்தில் தான் நான் ஹாஸ்டலில் இருக்கேன், சாப்பிட்றேன், அதுக்கு நன்றி சொல்லணுங்கிறத கற்றுக்கிட்டேன். நானும் பெருசாக எதிர்பார்க்கல. அதே மாதிரி ஒரு வருஷம் டெய்லியும் நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். காலையில் தோணும் போதெல்லாம் நன்றி சொல்வேன், என் ஆஃபீஸில் இருக்கும்போது நன்றி சொல்வேன், இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் எந்த விஷயத்துலையும் என்னோடய ஒர்க்கில் மாற்றலை. என் ஒர்க்கை நான் எப்படி முன்னாடி பண்ணிட்டு இருந்தேனோ அந்த வருஷத்துலையும் அப்படி தான் பண்ணேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தர் அதிசயமாக, அதாவது என் டீமில் இருந்தவங்க 6 பேர், அவங்கள விட 3 மடங்கு கர்த்தர் எனக்கு அந்த இயரில் போனஸை கொடுத்தாரு. ஆமேன். இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்கன்னா, இருக்கிறதுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு நீங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்தினீங்கன்னா, இல்லாத விஷயத்த கர்த்தர் தருவார். வசனம் சொல்லுது, சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நம்பி பெரிய விஷயங்களை செய்வார். அதாவது சின்ன விஷயத்துக்கு நீங்கள் விசுவாசித்து நன்றி சொல்கிறீங்கன்னா, தேவனுக்கு தெரியும் பல விஷயங்களுக்கும் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கீங்க. ஆமேன். அடுத்ததாக நம்ம கடைசியாக யோனாவோட கதை பற்றி பார்க்கணும். அதாவது யோனா கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் நினிவேக்கு போகலை, அவர் கப்பலில் வேற ஒரு ஊருக்கு எஸ்கேப் ஆக போனார், அவர் திமிங்கலம் மூழ்கிடுச்சு. ஆனால் இவங்க கதையில் நீங்கள் கண்டிப்பாக இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்னன்னா, அவர் திமிங்கலத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் ஒரு ஜெபத்தை பண்ணியிருப்பார். அதாவது அவர் ஜெபத்தில் ஒரு 6 வசனம் கிட்ட கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் இது பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் கடைசியாக சொல்லுவார், நான் கர்த்தருக்கு துதி செய்கிறேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அடுத்த விஷயமே என்ன நடக்கும்னா, அந்த திமிங்கலம் 3 நாள் கழித்து அவரை போய் கரை சேர்த்துருச்சுன்னு வசனம் முடியும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்லேயும் நம்ம சில விஷயங்களை தப்பாக தான் முடிவு பண்ணியிருப்போம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், கர்த்தரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நன்றி சொல்லவே தோணாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போனா, அதுக்கு நான் தகுதி இல்லை, நான் எப்படி போய்
அதை விசுவாசித்து நன்றி செலுத்த முடியும். ஏன்னா என்னால் நடந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு. ஆனால் அப்படி கிடையாது. உங்கள் லைஃப்பில் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன மாதிரி விஷயம் இருந்தாலும் அந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்கன்னா அதை கர்த்தர் செய்வாருங்கிறதுக்காக நன்றி சொல்லணும். இங்கே யோனா அதாவது அந்த வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த வசனத்துக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு காதில் கேட்டுச்சு. அதாவது என்ன சொல்லலாமே, நீங்களெல்லாம் என்ன கடலோட ஆழத்தில் தான் இருக்கும். அதாவது ஆழத்துலலாம் மனுஷங்கள்லாம் போனான்னா உயிர் பழைக்க முடியாது. ஆனால் அந்த ஆழத்துலேருந்து கர்த்தருக்கு ஒரு ஜெபம் கேட்டுச்சு. அது எப்படி கேட்டுச்சு? அவர் சொன்ன நன்றியால் தான் கேட்டுச்சு. உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில நம்மளும் அந்த மாதிரி கடலில் பெருங்கடலில் நம்ம அடித்தளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையில் நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா தேவன் அந்த எதற்காக நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ கர்த்தர் அது உங்களுக்கு அவர் காதில் அது இனிமையாக கேட்கும். என்னை நம்பி ஒருத்தங்க பெருங்கடையிலேருந்து ஏதோ சவுண்டு வருது என்னன்னு போய் பார்க்கணும். நீங்களும் எதற்காக நன்றி சொல்கிறீங்களோ அது தேவனுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு 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 வாய்ஸ் கேட்குது. அதாவது எங்கேயுமே கேட்காத வாய்ஸ். அதாவது கடலுக்குள்ள ஆழக்கடல்லேருந்து மீன் சத்தம் தான் கேட்குவீங்க, என்ன மனுஷ சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி அந்த கர்த்தருக்கு தேவனுக்கு அந்த வாய்ஸ் கேட்டுதோ அதே மாதிரி தேவன் நம்மளும் எங்கிருந்து கூப்பிட்றோமோ அந்த இடத்துலேருந்து கர்த்தருக்கு வாய்ஸ் கேட்கும். கர்த்தர் பெரிய விஷயங்களை செய்வார். அதாவது இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லும் போது ஆமாம்மா நம்ம நன்றி சொல்லணும், ஆமாம்மா நம்ம விசுவாசிக்கணும். ஆனால் நம்ம உண்மையாலுமே ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி பேசிஸில் ரன் பண்ணணும் நடக்கும்போது நம்மளால் உண்மையாலுமே அந்த நடக்காத விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது உண்மையிலே அது எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அந்த கட்டத்தில் தான் இருந்தேன். நான் எப்படி ஒவ்வொரு நாளும் நன்றி சொன்னேன். ஆனால் சொல்லும் போது எனக்கு ஈஸியாக இல்லை, சிரமமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்கும்போது எனக்கு அதுக்கு நன்றி சொல்கிறது கடினமாக. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்படி அதை சுலபமாக்கிக்கிறதுனா, எப்படி நன்றி சொல்கிறதுக்கு சுலபமாக்கிக்கிறதுனா தாவீது பண்ண செயலை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது சுலபம் தான். ஏன்னா தாவீது அவர் வாழ்க்கையில் அவர் தான் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபோகங்களை மறவாது. அதாவது அவர் தான் நன்றியை பற்றியே அதிகமாக பேசினவர். அவர் சங்கீதத்தில் அவர் தான் சொல்கிறாரு, நான் வாழ்க்கை ஃபுல்லும் நீங்கள் பண்ண நல்ல விஷயங்களை மறக்காமல் இருப்பேன். நீங்களும் உங்களுக்கு நடக்காத விஷயத்துக்கு நன்றி சொல்லணுன்னா ஏற்கனவே நடந்த விஷயத்தை நினச்சி நன்றி சொன்னீங்கன்னா உங்களால் நடக்காத விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப சுலபம். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குது, நீங்கள் ஒரு பெரிய விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் உங்களால் அதுக்கு விசுவாசிக்க முடியுது. அந்த சில நேரம் விசுவாசமே உங்களால் சில நேரம் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி சிமிலரான விஷயம் உங்கள் வாழ்க்கையிலே அதுக்கு முன்னாடியே வேறு மாதிரி நடந்திருக்கும். அதை குறித்து நீங்கள் நினச்சி கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணினார்னு நினச்சிங்கன்னா உங்கள் உள்ளம் அவ்வளோ உருகும். கர்த்தர் எவ்வளோ உண்மையாக இருந்தார், கர்த்தர் என்னை பழைய விஷயங்கள்லேருந்து காப்பாற்றிருக்காரு, கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையில் சுகம் கொடுத்தாரு, கர்த்தர் என்னை இந்த விஷயத்தை எங்கள் குடும்பத்தில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் குறித்து உங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசு அவ்வளோ பொங்கும், அவ்வளோ நன்றி சொல்லும். அப்போ நீங்கள் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை நினச்சிங்கன்னா அந்த விஷயம் பெருசாகவே இருக்காது. அதாவது தாவீது கோலியாத்தை போய் சந்திக்கும் போது அவர் அங்கிருந்து சொல்றாரு, என் தேவன் உன்னை விட பெரியவர், தேவன் உன்கிட்ட என்னைய தப்பிப்பார். அது அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சவுல்கிட்டையும் இதே தான் சொல்லுவார். சவுல் சொல்லுவார், நீ எல்லாம் போய் கோலியாத்தை அடிக்க முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை, மலை போல உள்ள பிரச்சனை, அதெல்லாம் உன்னால் அசால்ட்டாலாம் தூக்க முடியாது, ஏன்னா நாங்களே எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. சவுல் யாரு? சவுல் போடாத போரா? ஒரு ராஜானா எல்லா போர்லையும் அவர் தான் முன்ன நின்று நடத்துகிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தாவீது கிட்ட, உன்னால் பண்ண முடியாது, இந்த கோலியாத் போல் மலையில் இருக்கிற பிரச்சனை சாதிக்க முடியாத பிரச்சனை. ஆனால் அங்கே தாவீது சவுல்கிட்ட சொன்ன பதில் என்னென்னா, என்னைய தேவன் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கத்திட்டிருந்து கரடிக்கிட்டிருந்து என்னை காப்பாற்றின தேவன் இதுட்டிருந்து என்னைய காப்பாற்றுவார். அவர் பழைய அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை குறித்து அவர் நன்றியாக இருந்தார். அந்த நன்றியும் நம்பிக்கையும் விசுவாசம்தான் அவரால் கோலியாத் போல மலையை முறிக்க முடிஞ்சுது. நம்ம லைஃப்லேயும் பல மலைகள்
கோலியாத் மாதிரி இருக்குது. எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுக்கெல்லாம் விசுவாசிக்க சில கஷ்டமாக இருக்கும், நன்றி சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்கள் கர்த்தர் செஞ்ச பல நாங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை செஞ்சுருப்பார். அதை குறித்து நீங்கள் நன்றியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோலியாத்தெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியாது. தாவீது சிங்கத்தையும் கோலியாத்தையும் ஒரே கம்பேர் பண்ணுறாரு, கரடியும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. உங்கள் பிரச்சனைகள் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சு பழைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது இதை விட பெரிய பிரச்சனை, நான் ஏற்கனவே கர்த்தரை விடுதிச்சிட்டார், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ பிரச்சனை வரும்போது நமக்கு எதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோமோ அது நமக்கு கோலியாத் மாதிரி மலை மாதிரி முன்னாடி நிற்கும் போது தாவீது மாதிரி நம்ம கர்த்தர் பண்ணதை நினச்சி பார்த்தோம்னா கர்த்தர் கோலியாத்தை எப்படி தாவீது ஜெயிச்சாரோ அது மாதிரி நமக்கும் ஜெயிப்பார். அது மட்டும் இல்லை, பல மலைகளை நம்மளால் உடைக்க முடியும். கர்த்தர் நம்மளுக்கு அந்த வேலத்தை கொடுப்பார். இப்போ கூட நம்ம கடைசி வேலையில் ஜெப நேரத்துக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு பல நிமிடங்கள் கொடுக்குறேன். எதுக்கு? நம்ம எப்படி சவுலன் பாலன் சிலஸ் எப்படி அவங்களோட என்னென்ன ஜெப குறிப்பு இருந்துச்சோ அதை சொன்னாங்க. நம்மளும் சில நிமிடங்கள் நம்ம ஜெப குறிப்பை சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பவுலும் சிலோ என்ன பண்ணாங்களோ, நன்றி செலுத்தினாங்களோ, அது மாதிரி நம்ம அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி நன்றி செலுத்த போகிறோம். கடைசியாக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஏன்னா அவர் அதே மாதிரி தாவீது பண்ண மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து முன்னாடி நம்மளை காப்பாற்றிருக்காரு இல்லையா? அதை குறித்து நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் வர விஷயத்துக்கும் சேர்த்து நன்றி சொன்னதாக ஆகிடும். உங்களால் அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்ல முடியும். நீங்கள் அதுக்கு விசுவாசிக்க முடியும்.